அனைவருக்கும் வணக்கம். அன்னை மீனாட்சி அருளால் நேற்று ஒரு வாஸ்துக்கு போயிருந்தோங்க. ஒரு 4 வீடு காமிச்சாங்க. ஏதாச்சும் ஒரு வீடு செலக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ரொம்ப தப்பாக நிறையா இருந்தது. அதனால் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். கார்னர் பிளேஸாக மேற்கு தெற்கு கார்னராக இருந்துச்சு, அதனால் வேணாம் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு போனோம்ங்க. நல்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், தரமான கன்ஸ்ட்ரக்ஷன், அதில் இந்த மாற்றம் இல்லை. ஆனால் பார்த்திங்கனாக்கா இந்த ஈசானியத்துக்கு தான் பலபடி வரேன். ஈசானி ரொம்ப முக்கியம் என்பதற்காகத்தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் பதிவுகளை போடுறேன். நீங்கள் இதை தயவுசெய்து மனசில் நல்லா பதியணும் அப்படின்றதுக்காகத்தான் அதை அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துறேன். அப்போ அந்த ஈசானியம் சரியில்லாமல் இருந்தது. அப்போ நான் அந்த வீடு வாங்க பையர் அவர்கிட்ட போய் சொன்னீங்க, வாங்க இது ஒரு கட்டுறார் அவர் இருந்தார். நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க. அவருக்கு ஆண் குழந்தை இருக்காது, கொஞ்சம் பொருளாதார சிக்கல் இருப்பார். அதெல்லாம் யாரும் கேட்டால் சொல்ல மாட்டாங்க, நல்லா தாங்க இருக்கா அப்படின்னுவாங்க. ஆனால் அந்த குழந்தை பாக்கத்தை யாரும் மறக்க முடியாது. அப்போ நான் எப்படிங்க கேட்குறேன் அப்படின்னா, நீ ஒன்றும் கேட்க வேணாம்ப்பா, நானே கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் பேர் செல்வமும் என்னமோ சொன்னாங்க. சரி வாப்பா தமிழில் தான் நல்லா கட்டியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு, என்னப்பா செய்கிறாங்க, பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்க, எத்தனை பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு. அவர் பிள்ளைகள்லாம் படிக்குதுங்கய்யா, எனக்கு 2 பெண் குழந்தைங்க தான் அப்படின்னார். புரியுதுங்களா? அவர் அப்படியே வாயழைச்சி போனார். ஏன்னா யாரோ ஒருத்தர் வீடு கட்டி வைக்கிறாரு, அவரை பார்த்துட்டு அவருடைய குழந்தை பாய்க்கினால எப்படி சொல்கிறாரு. அவரை கூட இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, புதிய வீடு கட்டிக்கிட்டு இருக்க வீடு. அப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னாங்க, இந்த அளவுக்கு மீனாட்சி அம்மா கொடுத்த அந்த வாஸ்துனுடைய கருத்துக்கள், உண்மைகள் மிகச் சரியாக இருக்கும் பட்சத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மிகச் சரியாகத்தானே இருக்கும். ஆகையினால்தான் இதன் மேல் அபரிமிதமான நம்பிக்கை வைத்து இந்த சில விஷயங்களை நம்ம பண்ணிக்கிறோம். இந்த கல்வி ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அதனுடைய ஆழ்ந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம செய்யிச்சிடலாம், உறுதியாக செய்ப்போம். வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன கட்டிடம் கட்டினா போதும், ஈஸியாக செய்யிச்சிடலாம். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆஃபீஸ் கட்டினாவே போதும், ஒன்றும் வேணாம், ஒரு இடம் வாங்கினாவே போதும். அதை மறுபடி வச்சு அதிலிருந்து விருத்தி பண்ணுற மாதிரி தாராளமாக கொண்டு போக முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது என்று கூறிக்கொண்டு, நீங்கள் அனைவரும் தயவுசெய்து உங்கள் ஈசானியத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க, உங்கள் குலதெய்வத்தை நல்லா வணங்குங்கன்னு மீண்டும் சொல்லிக்கொண்டு உதாரணத்தோடு முடிச்சுக்கிறேங்க. வணக்கம்.